அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 60, ஊக்கம் உடைமை. குறள் எண் 592. உள்ளம் உடைமை உடைமை, பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும். மற்ற பொருளுடைமையானது நிலைவேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவனுக்கு நிலைபெற்ற உடைமை ஊக்கமுடைமையே, மற்றைய பொருளுடைமை நிலையில்லாமல் நீங்கிவிடும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்தில் ஊக்கமுடையவன் உள்ளத்தில் ஊக்கமுடையவன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அவன் எதையும் சாதிக்க வல்லமை படைத்தவன். அதனால் அவனை ஊக்கம் உடைமை நிலையில்லாத நிலை பெற்றுவிடும். நிலை பெற்றக்கூடியதான் ஊக்க உடைமை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆனால் இன்னும் ஒருவன் மிகப்பெரிய செல்வந்தர், ஊக்கம் இல்லாதவன். அவனுடைய செல்வங்கள், அவனுடைய பொருள்கள் திருடப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனைத்தான் தெய்வப்புலவர் குறிப்பிடுகிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஊக்கம் உடைமை உடையவர்தான். ஊக்கம் உடைமை எல்லாம் உடைமை என்கிறார். பொருளுடைமை எந்த நேரமும் இல்லாமல் போய்விடும் என்கிறார். அதாவது முதலில் தெய்வப்புலவர் பாருங்க, முதலில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார். என்ன? கல்வி அழிவில்லாத செல்வம், மற்ற எல்லா சொத்துக்களும் அழிவற்றவை, அழிவுள்ளது என்கிறார். அடுத்து, அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் இருக்கக்கூடிய ஒரு இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் அதுவே என்கிறார். அடுத்து, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பனும் நாடாச்சிறப்பு என்கிறார். அதாவது அன்பின் வெளிப்பாடுதான் நட்பு என்கிறார். இப்போது ஊக்கம் உடைமையே நிலையானது என்கிறார். ஊக்கம் இல்லாதது நிலை பெறாத பொருளுடைமையாகும். ஊக்கம் இல்லாத பொருளுடைமை நிலையில்லாத பொருளுடைமை என்கிறார். இப்படி அவர் 1330 முத்தான குறள்களிலும் தத்துவமான கருத்துக்களை எடுத்து கூறியுள்ளார். மறுக்க முடியாத உண்மை. தயவுசெய்து மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நிச்சயமான உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.